ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு இஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம அப்சல்யூட் நெக்ரோமான்சர் நெக்ஸ்ட் சாப்டர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். போன சாப்டர் எதோடு முடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவி ஹாயுவை 10th ஃப்ளோர் வரைக்கும் தனியாக ஏறி வர சொல்லியிருப்பா நம்ம ஹீரோவும். ஹாயுவும் தன் பவரை கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு ஹாயுவும் சரின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. அவங்களும் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபியூ டேஸ் லேட்டர்னு 9th ஃப்ளோரை தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்க்கு கூட்டம்லாம் செத்து கிடக்குதுங்க. அங்கே ஒரு ஆர்க்கும் டென்ஷனாக கத்திக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ தான் அந்த டோக்கோபி மாஸ்கை வியர் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஆர்க் கூட்டத்தெல்லாம் வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் செத்து தொலை அப்படின்ட்டு வேகமாக அந்த ஆர்க் மேலே ஏறி கழுத்தாமட்டையில் ஒரு உதைக்கிறான் பாருங்க. அடித்த அடியில் அதுவும் அதே இடத்துல டிஃபீட் ஆகுது. அப்போ நம்ம வேல்கனும் பின்னாடி வந்து இதுங்களாம் இப்படி டிஃபீட் பண்ணி சோல்ஜர்ஸில் இதுங்களாம் சேர்த்தே ஆகணுமான்னு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோவும் ஏன் உனக்கு இது இஷ்டம் இல்லையா அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ நம்ம வேல்கனும் இல்லை, இது எனக்கு ரொம்பவும் ஜாலியாக தான் இருக்குது, இருந்தாலும் உனக்கு மனசாட்சிங்கிறதே ஒன்று இல்லையா, ஹாயுவை விட்டு வந்து நம்ம எவ்வளோ நேரம் ஆச்சு, ஏன்னா நீ ஹாயுவை பற்றி ஒன்றுமே நீ கேட்கவே இல்லை அப்படின்னு நம்ம வேல்கனும் ஹீரோவை பார்த்து கேட்டுட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் அவள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒருத்தி, அவளுக்கு அந்த பொட்டன்ஷியல் இல்லைன்னா அந்த டாஸ்க்கை நான் அவளுக்கு தந்திருக்கவே மாட்டேன், அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத, நம்ம கவலைப்பட வேண்டியது ஒரே விஷயம் இந்த ஹார்க் டாஸ்க்கை எப்படியாவது முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம வேல்கனும் டே உனக்குலாம் மனசாட்சியே இல்லை, உன் பெற்றவங்களாம் இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு கேட்குறப்ப நம்ம ஹீரோவும் சிம்பிளாக எனக்குலாம் பெற்றவங்களாம் இல்லை, நான் ஒரு அனாதை அப்படின்ட்டு சொல்கிறான். அப்போ நம்ம வேல்கனும் என்னடா சொல்கிற அப்படின்ட்டு அவனு ஷாக்காகவே கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நான் பிறந்தது வந்து ஒரு ஆர்ஃபனேஜில் தான் நானும் என் ஃப்ரெண்டு ஒட்டுக்கா வளர்ந்தோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வேல்கனும் ஓ அப்படியா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம வேல்கனும் சரி விடுப்பா, நான் தெரியாமல் கேட்டேன், உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவும் பாவமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட அப்படியே வேல்கனு கிட்ட வரான். நம்ம ஹீரோவும் டே நீ என்னடா பண்ண போகிற அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஷாக்காக வரான். அடுத்ததாக சிஸ்டம் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. ஆர்க் ஸ்லேயருங்கிற டைட்டிலும் நம்ம ஹீரோவும் எடுத்திருப்போம் அந்த டாஸ்க்கை கிளியர் பண்ணி. கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் வேல்கனும் வேறு எதாவது டெலிபோர்ட் ஆகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா 10th ஃப்ளோருக்கு தான் இப்போ நம்ம ஹீரோவும் வேல்கனும் வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பாப் ஆகுது, நீங்கள் இந்த பாஸ் மாஸ்டரை டிஃபீட் பண்ணணும் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ கூட சொல்லியிருப்பான் இல்லையா, 10th ஃப்ளோருக்கு கீழே ஒரு பாஸ் மாஸ்டர் இருக்கும், அதை தோக்கடிச்சிட்டு நம்ம ஹாயு மேலே வர சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த பாஸ் மாஸ்டர் கிட்ட தான் நம்ம ஹீரோ பண்ணிட்டுருக்கான். அந்த நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக இந்த பாஸ் மாஸ்டர் டிஃபீட் பண்ணணும், நீங்கள் அப்படி டிஃபீட் பண்ணலன்னா நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக 9th ஃப்ளோருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அதுலேயும் நோட்டிஃபிகேஷன் வருது. சடனாக பார்த்தீங்கன்னா வால்கன் முன்னாடி ஒரு சிஸ்டமும் பாப்பப் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த பாஸ் மாஸ்டர் கிளியர் பண்ண அந்த டைம் ஷெட்யூல் தான் வந்திருக்கு. ஃபஸ்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 56 செகண்டில் யாரோ முடிச்சிருக்காங்க, அவங்களோட நேம்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல, அதுதான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அப்போ நம்ம வேல்கனும் அந்த 4 பெரிய குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் தான் இந்த ரெக்கார்டையும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கிட்டையும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் இது எப்படியா இருந்தால் என்ன, இப்போ நம்ம அந்த ரெக்கார்டை இன்றைக்கி உடைக்க போகிறோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அப்போ வேல்கனும் இதுதான்டா நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ சிஸ்டமில் நோட்டிஃபிகேஷன் வருது, இன்னும் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த பாஸ் மான்ஸ்டர் அப்பியர் ஆக போகுது, அப்போ ரெடி ஆகிக்கங்க அப்படின்ட்டு அதுவும் நோட்டிஃபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஓகே இப்போ ரெடி ஆகலாமா பாஸ் மான்ஸ்டர் தோக்கடிக்க அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கான் வேல்கன்ட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேல்கனும் அவனோட ஸ்பிரிட் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் சமன் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனோட மேஜிக் சர்க்கிளை யூஸ் பண்ணி அங்கே ஒரு ஸ்பியரை தான் கொண்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இது ஆல் மாஸ்டர் பவரை யூஸ் பண்ண வேண்டிய நேரம், என்சாண்ட் எலமெண்ட்டுன்னு ஒரு பவரையும் யூஸ் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா ஃபயரு, விண்டு, வாட்டர், லைட்னிங்னு எல்லாம் அந்த ஸ்பியருக்குள்ளே போயிட்டு மெர்ஜ் ஆகுதுங்க. பத்தாவதுக்கு நம்ம ஹீரோவும் அந்த டெமானிக் எனர்ஜியும் அந்த ஸ்பியருக்குள்ளே மெர்ஜ் பண்ணுறான். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பியரும் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஹீரோவும் அந்த பாஸ் மான்ஸ்டருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ சிஸ்டம் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது, டெஸ்ட்டு சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது, 3, 2, 1 அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு பிளாஸ்ட் ஆகி ஒரு ஸ்மோக் கிரியேட் ஆகுது. அந்த ஸ்மோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கண் ஒன்று தெரியுது. அந்த ஸ்மோக் கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தா அந்த பாஸ் மாஸ்டரும் அப்பியர் ஆயிடுச்சு. நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் செயின் அப்படின்ட்டு அவனோட சோல்ஸ் எல்லாம் வச்சு அந்த மான்ஸ்டர் ஃபுல்லாக லாக் பண்ணுறான். நம்ம ஹீரோவும் இப்போ நீ சாவ போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியரையும் த்ரோ பண்ணுறான். அந்த ஸ்பியரும் நேராக போய் அப்படியே அந்த பாஸ் மான்ஸ்டர் தலையிலேயே போய் ஹிட் ஆகி அந்த மான்ஸ்டர் அப்படியே அதே இடத்துலையே டிஃபீட் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த டாஸ்க்கை வந்து 0.96 அதாவது ஒரு செகண்டு கூட ஆயிருக்காது, அதுக்குள்ளே நம்ம ஹீரோவும் அந்த மாஸ்டர் டிஃபீட் பண்ணியிருப்பான். இதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் பிரேக் பண்ணி இப்போ ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருப்பான். அப்போ தான் சிஸ்டம் வந்து மெசேஜும் ஒன்று வருது, 10th ஃப்ளோர் கிளியர் ரெக்கார்டை அப்டேட்டட்னு. பெஸ்ட் ரெக்கார்டு வந்து 0.96 நேம் கோஸ்ட் ஃபேஸ்னு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா டவரில் இருக்கிற எல்லாத்துக்கும் போகுது. 8th ஃப்ளோர்லேருந்து நம்ம தலைவி ஹாயும் இவர் வந்து கிளியர் பண்ணிட்டாரா இதை அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. நானும் சீக்கிரமாக அதை கிளியர் பண்ணி அவர்கிட்ட போகணுன்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கா.
நம்ம வேல்கனும் பார்த்தீங்கன்னா, "போடு நாம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறோம். நீ என்னோட ஸ்டூடண்ட்டுன்னு நிரூபிச்சிட்டடா சார்ஜினியாக்கு" அப்படின்ட்டு அவனும் சந்தோஷத்துல இருக்கான். பார்த்தீங்கன்னா, அவங்க 10th ஃப்ளோர் என்ட்ரன்ஸ்க்கு தான் இப்போ போயிட்டுருக்காங்க. அவங்களும் ரீச் ஆகிட்டாங்க. சிஸ்டம்ல மெசேஜும் வருது. "நீங்கள் 10th ஃப்ளோர் ரீச் பண்ணிட்டீங்க. உங்கள் எல்லா ஸ்டேட்டஸ்லையும் 5 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. அப்புறம் உங்களோட ஆக்ஷன் அன்லாக்டு ஆகுது" அப்படின்ட்டு ஒரு மெசேஜும் வருது. கட் பண்ணால் இன்னொரு இடத்துல ஒருத்தன் காயின் ஃப்ளிப் பண்ணி கையில் பிடிச்சிட்டு இருக்கிறான். அவனும் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். கோஸ்ட் ஃபேஸா யாராக இருக்கும் அப்படின்ட்டு அவனும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஃப்ளோரில் இருக்கிற ஒரு சிட்டியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வேல்கனும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் ஸ்டேட்டஸ் விண்டோவில் ஹெச்பி பொசிஷன், மானா பொசிஷன்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம வேல்கனும் இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாமே விற்பாங்க போல அப்படின்ட்டு நம்ம வேல்கனும் சொல்லிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் வேல்கன் உனக்கு ஏதாவது வேணும்னா இந்த ஆக்ஷனில் நீயும் வாங்கிக்கோ அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா கோல்டு லிச் ஃபுட்ஸு, கோல்டு லிச் ஒர்க் ஷாப்ஸு அப்படின்ட்டு கோல்டு லிச்னு ஏதோ ஒரு ஸ்பேர் நேம் மாதிரி யூஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்கலாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம வேல்கனும் ஹீரோ கிட்ட கேட்குறான், இந்த கோல்டு லிச்னா இப்படி என்ன அப்படின்ட்டு. நம்ம ஹீரோவும் இது என்கிட்ட கேட்பான்னு எனக்கு தெரியும். இந்த கோல்டு லிச்சுங்கிறவன் பார்த்தோன்னா இந்த டவர்லேயே ரொம்பவும் பணக்காரனான ஒருத்தன். அவன்கிட்ட இல்லாத பணமே இல்லை, அவன் ஒரு ஸ்பான்சர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த கோல்டு லிச்சு பற்றி நம்ம வேல்கன்ட்ட சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் நாமளும் இங்கே ஒரு ஸ்பான்சரை தேடி தான் வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். வேல்கனும் இது ஸ்பான்சரா அப்படின்ட்டு ஷாக் ஆகுறான். ஆமாம், அவனோட லோகோ பற்றியா மேலே இருக்குது அப்படின்ட்டு காட்டுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த கோல்டு லிச்சுங்கிற அந்த லோகோவை தான் காட்டுவான். நம்ம வேல்கனும் இதே நீ அவனை தான் கூப்பிட போறியா அப்படின்ட்டு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் அவனே தான் அப்படின்ட்டு சொல்கிறான். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அந்த கோல்டு லிச் கம்பெனிக்குள்ளே தான் காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸு, லூட்ஸு, போஷன்ஸு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது இருந்தாலும் அந்த கம்பெனியில் கலெக்ட் பண்ணிக்கலான்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் தராங்க. அதான் பேங்க்கில் போனால் டோக்கன்லாம் தருவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஹீரோவுக்கு 18th நம்பரில் ஒரு டோக்கன் ஒன்று தராங்க. அப்போ அந்த கம்பெனியில் வேலை செஞ்சவனும் நான் தான் இந்த 3rd கவுண்டருக்கு இன்சார்ஜ், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான். நம்ம ஹீரோவும் நான் இங்கே சில விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அப்போ அந்த ஒர்க்கரும் சரி சார் உங்கள் நேமும் சொல்லுங்கள் இப்போ அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான். நம்ம ஹீரோவும் வச்சுருந்த பேக்லேருந்து அந்த மாஸ்க்கை எடுத்து காட்டுறான். அப்போ அந்த ரிசப்ஷனிஸ்ட்டும் பார்த்து ஷாக் ஆகுறான். இந்த மாஸ்க்கு அப்போ நீ தான் அந்த கோஸ்ட் ஃபேஸா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க அவனும் நானே தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த மணியெல்லாம் செக் பண்ணு, இதில் பார்த்தீங்கன்னா 3000 கோல்டு இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அந்த ரிசப்ஷனிஸ்ட்டும் இப்போ நீங்கள் என்னத்தை வாங்க போகிறீங்க அப்படின்ட்டு பயத்திலே கேட்குறான். நம்ம ஹீரோவும் அந்த கோல்டு லிச் அவனோட எனக்கு ஒரு மீட்டிங் வேணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். அந்த ஒர்க்கரும் ஷாக் ஆகுறான். இது சார் கோல்டு லிச்சை மீட் பண்ணுமா? இவன் எதுக்காக அவரை மீட் பண்ணணும்? அவர் தான் இந்த கம்பெனியோட ஹெட்டு அப்படின்ட்டு அவனும் திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் இப்போ என்ன அவனை மீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த ஒர்க்கரும் இது உங்களால் முடியாது சார், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு கேட்குறப்ப அதுக்கு 2 ரீசன் இருக்குது சார். ஒன்று அவர் ரொம்பவும் பிஸியாக இருக்கார், அப்புறம் இந்த காசெல்லாம் அவரை மீட் பண்ண பத்தாது சார் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ டைம் சொல்லிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் நான் இதை எதிர்பார்த்தது தான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஒர்க்கரும் ஸோ நீங்கள் கொஞ்சம் கிளம்புறீங்களா சார் அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோவும் இந்த காசை வச்சுட்டு கோல்டு லிச்சை மீட் பண்ண முடியாது, இந்த கம்பெனி மேனேஜரை மீட் பண்ணலாம்ல அப்படின்ட்டு கேட்குறான். அப்போ அந்த ஒர்க்கரும் பார்த்தீங்கன்னா இது என்னால் செய்ய முடியும் சார் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவையும் வேல்கனையும் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் இருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோக்கிட்ட வழிகாட்டிகிட்டு இருக்கான். அப்போ அந்த மேனேஜருக்கு இடத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும் வேல்கனும் வந்துருவாங்க. நம்ம ஹீரோவும் நான் கோஸ்ட் ஃபேஸ் உள்ளே வரலாமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கதவை தட்டிட்டு கேட்குறான். உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா வாங்கன்னு சவுண்டு கேட்டோடனே நம்ம ஹீரோவும் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த 10th ஃப்ளோர் பிரான்ச் மேனேஜர், என்னோட பேர் பப்பட்டுன்னு அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான். அவனும் நீங்கள் வந்து கோல்டு லிச்சை மீட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்களாமே, எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து அவனும் கேட்டுட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் அது உனக்கு தேவையில்லாதது, இப்போ நான் அவனை மீட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்ட்டு கேட்குறான். அவனும் நீங்கள் ரொம்பவும் அரகண்டாக நடந்துக்கிறீங்க, நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடலாமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கிட்ட அவனும் கிட்ட வந்துட்டு இருக்கான். அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் கையிலேருந்து சில த்ரெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அப்படியே கண்ட்ரோல் பண்ண பார்க்குறான். நம்ம ஹீரோவும் என்னையாடா கண்ட்ரோல் பண்ண பார்க்குற அப்படின்ட்டு அந்த த்ரெட் எல்லாம் அசால்ட்டாக அப்படியே கையிலேயே பிச்சு எறிகிறான். அப்போ அந்த மேனேஜரும் என்னால் 180th ஃப்ளோரில் ஏறுறவனே கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த த்ரெட்டை வச்சு, ஆனால் இவன் என்ன அந்த அசால்ட்டாக அதை கட் பண்ணி போடுறான் அப்படின்ட்டு அவனும் ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அந்த மேனேஜரும் ஓகே இந்த கேமை நம்ம வேற ஒரு இடத்துல விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்ல ஒன்று மேஜிக் யூஸ் பண்ணுறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த மேனேஜரும் பார்த்தீங்கன்னா வேற ஒரு டைமென்ஷனில் இருக்காங்க. அப்போ அந்த மேனேஜரும் சொல்கிறான் இதான் மைண்ட் ரிலேம், இங்கே யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் அப்புறம் மேனாவும் அதிகமாக இருக்கும் அவங்க தான் இந்த இடத்த வெற்றி பெறுவாங்க அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் என்னது எக்ஸ்பீரியன்ஸு மேனாவா அவ்வளோதான் நான் இதில் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் நக்கலாக அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான்.
அப்போ அந்த மேனேஜரும் 10th ஃப்ளோர் ஏறுற உனக்கு இந்த மைண்ட் ரிலம் எப்படி இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டே அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து அப்படியே அவனை தெட்ரு மூலமாக அட்டாக் பண்ண பார்க்குறான். நம்ம ஹீரோவும் இதெல்லாம் என்னை கண்ட்ரோல் பண்ணணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் அந்த த்ரெட்லேருந்து அசால்ட்டாக வெளியே வரான். அப்போ நம்ம ஹீரோவும் அவ்வளோதான் உன்னோட பவரா அப்படின்ட்டு அவனை பார்த்து கேட்க, அவனும் இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவன் 100th ஃப்ளோர் ஏறுறவனுக்கு ஈக்குவலாக இருப்பானாட்ருக்கே, சரி ஓகே அப்போ இந்த அட்டாக் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பாருன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறான். இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு தண்ணி மாதிரிலாம் அடிக்குது. நம்ம ஹீரோவும் என்னதுங்கடா இதுங்க அப்படின்ட்டு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பப்பட்ஸ் எல்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிக்குதுங்க. நம்ம ஹீரோவும் இதுங்கெல்லாம் என்ன கருமண்டா இது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா அவனும் சொல்கிறான், இதுதான் என்னோட பப்பட்ஸு, இந்த பப்பட்ஸை வச்சு உன்னை டிஃபீட் பண்ணி காட்டுறேன் பாடுறா அப்படின்ட்டு அவனும் அந்த பப்பட்ஸை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, இதான் என்னோட பப்பட்ஸ் ஆர்மி பார்த்தியா, இதில் யாருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குதோ அப்புறம் மேனாவும் அதிகமாக இருக்கிறதோ அவங்களால தான் இங்கே சர்வே பண்ண முடியும் அப்படின்ட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் இந்த பப்பட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறான்னா அப்போ அவன் கண்டிப்பாக 50வது ஃப்ளோர் ஏறுற ஒருத்தனாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். அவனும் எல்லாம் போய் அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லி அவன் பப்பட்ஸை எல்லாம் அனுப்பி விட்றான். அதுங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபுல்லாக அட்டாக் பண்ண ஓடி வருதுங்க. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகிறான், என்னடா அதுங்க அதுங்காட்டி கிட்ட வந்துருச்சு அப்படின்னு. நம்ம ஹீரோ ஃபுல்லாக லாக் பண்ணிருச்சுங்க அந்த பப்பட்ஸ் எல்லாம். அப்போ அவனும் அது அவ்வளோதான் சோலி முடிஞ்சு அப்படின்ட்டு பார்த்து திரும்பி போயிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா சடனாக எல்லா பப்பட்ஸும் அப்படியே மேலே தெரிச்சு விழுவுதுங்க. அவனும் என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு அவனு ஷாக் ஆகுறான், இது மேஜிக் தானே அப்படின்ட்டு அவனு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோவும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்ட்டு அவனோட ஸ்பிட்ஸ் எல்லாம் ஷமன் பண்ணுறான். அந்த ஸ்பிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் ஏற்கனவே வச்சிருந்த அந்த ஸ்பிட்ஸ் கிடையாது, இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருப்பான் இல்லையா ஒவ்வொரு ஃப்ளோருக்காக போய் அங்கே இருக்கிற பாஸ் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இப்போ அவனும் சமன் பண்ணுறான். அது மட்டும் இல்லை நம்ம ஹீரோ போன லைஃப்பில் இருந்த லுக்லையும் இப்போ நம்ம ஹீரோவும் மாறி ஃபுல்லாக உருமாறி நின்றுருக்கான். அவனும் என்ன கருமண்டா இதெல்லாம், இது மேஜிக்கா இல்லை சம்மனிங்கா நெக்ரோமன்ஸராக அவனும் குழப்பத்தில் இருக்கான். நம்ம ஹீரோவும் இப்போ நான் தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தியா எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் காட்டிகிட்டு இருக்கான் அவனோட ஆர்மியெல்லாம். நம்ம ஹீரோவும் நீ உன்னோட சம்மனை காட்டிட்ட, இப்போ நான் என்னோட சம்மனை காட்டுட்டா அப்படின்ட்டு அவனோட ஆர்மி எல்லாத்தையும் அப்படியே அவனை அட்டாக் பண்ண அனுப்பிச்சி விட்றான். அப்போ அந்த மேனேஜரும் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணு அப்படின்ட்டு பயத்தில் கத்துறான். ஹீரோவோட சம்மன்ஸ் எல்லாம் அப்படியே அவங்ககிட்ட நெருங்கி வர மாதிரி காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அவனோட டக்குன்னு அவனோட மைண்ட் ரிலீம் அதே இடத்துல பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி அவனும் மேனேஜரும் மூச்சு வாங்கிட்டு அதே இடத்துல மண்டி போட்டு கீழே உட்காந்துடுறான். அப்போ அந்த மேனேஜரும் அப்பா எப்படியோ உயிர் பொழைச்சிட்டோம், இவன் எந்த லெவலில் தான் இருக்கான், அந்த மொத்த மைண்ட் ரிலீமே இவன் கண்ட்ரோல் பண்ணிட்டானே அப்படின்ட்டு அவனு நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் ஓவராக வராத குழந்தை ஒழுங்காக எந்திரி அப்படின்ட்டு சொல்கிறான். நீ எப்படியாவது என்னை கோல்டு லீச்சை மீட் பண்ண வைக்கணும், இந்த லெட்டரை அவன்கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் ஒரு லெட்டர் ஒன்று கொடுக்குறான். அப்போ அந்த மேனேஜரும் இந்த லெட்டரை வச்சு நான் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்குறான். நம்ம ஹீரோவும் இதை நீ இந்த கோல்டு லீச்சுக்கு சென்ட் பண்ணிடு அப்படின்ட்டு சொல்கிறான். ஆனால் அங்கேருந்து எந்த ரிப்ளையும் வரலன்னா என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்குறான். நம்ம ஹீரோவும் கண்டிப்பாக ரிப்ளை வரும் அப்படின்ட்டு சொல்கிறான். கட் பண்ணி கம்பெனிக்கு வெளியே தான் காட்டுறாங்க. அந்த மேனேஜரும் நான் ரிப்ளை வந்தால் கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அப்போ நம்ம வேல்கனும் சூரியன் வேறு மறைஞ்சிருச்சு, நம்ம வா இப்போ போயிட்டு ஒரு ஹோட்டலில் ரெஸ்ட் எடுப்போம், அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம்னு நம்ம வேல்கனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் சரி வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் கிளம்பிட்டா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லாபியில் இருக்கிற ஒரு கில்டை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்கே 2 பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹெல்லோ ஏர் வச்ச பொண்ணும் நம்ம கில்டுக்கு வர வேண்டிய ரிசோர்ஸ்லாம் இன்னும் வரவே இல்லை, என்னதான் ஆச்சோ அப்படின்ட்டு அவளும் யோசிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா பக்கத்தில் இருக்கவிட்ட. அப்புறம் அவளும் நான் டவரை எப்படியாவது ஏறி அங்கே என்ன நடக்குது நானும் போய் பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த எல்லோ கலர் வச்சவரும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா டோருக்கு பின்னாடி நான் உள்ளே வரலாமா அப்படின்ட்டு யாராவது சவுண்டு கேட்குது. அப்போ பார்த்தீங்கன்னா டோரை உடச்சிட்டு ஒருத்தன் உள்ளே வரான். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் உள்ளே வந்திருப்பான். அவங்களும் வெல்கம் டு ஒயிட் ஸ்வாலோ கில்டு அப்படின்ட்டு அவங்களும் வரவேற்றுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவும் ஆமாம் நான் இப்போ எதுக்கு இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஆமாம்ல நான் இங்கே ஜாயின் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சிரிச்சிட்டு இருக்கான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரும் முடியுது. ஓகே காய்ஸ், இதோட 18th 19th அப்புறம் 20th சாப்டர் இதோட முடியுது காய்ஸ். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் காத்துருங்க. பை அண்ட் லவ் யூ காய்ஸ். சொல்ல மறந்துட்டேன், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் சந்திக்கலாம். ஒன்ஸ் அகைன் பாய் அண்ட் see you again.